அன்புக்குரிய கூட்டத் தலைவர் அருமை தோழர் வெங்கடேஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அருமை தோழர் ஜெயவேல் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற டைபி மாநில பொதுச் செயலாளர் தோழர் வேல்முருகன் அவர்களே, தோழர் முத்துக்கண்ணன் அவர்களே, பாலா அவர்களே, சண்முக சுந்தரம் அவர்களே, மாநில குழு உறுப்பினர் தீபா அவர்களே, விஜயகுமார் அவர்களே, தாமு அவர்களே, கிருஷ்ணா அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய தோழர் ஹனீஃபா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தோழர்களே, இந்தியா இப்போது ஆடி தள்ளுபடி விற்பனையில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே தள்ளுபடியில் கிடைக்கும், மிக அதிக தள்ளுபடியில் கிடைக்கும், வாருங்கள் என்று இப்போது அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1973ஆம் ஆண்டு நம்முடைய மண்ணுக்கு கீழே இருக்கிற நிலக்கரி ஆனாலும் கனிமங்கள் ஆனாலும் பெட்ரோல் ஆனாலும் எதுவாக இருந்தாலும் அரசுக்கு சொந்தம், அரசுதான் அதை நிர்வகிக்கும், அரசுதான் அதை எடுக்கும், விநியோகிக்கும் என்று நாம் சட்டம் இயற்றினோம். அதற்கு முன்பு தனியாரிடம்தான் இருந்தது. வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து தனியாரிடம்தான் இருந்தது. தனியாரிடம் இருப்பது எவ்வளவு பெரிய இழப்பை, நஷ்டத்தை, நாசத்தை, விரயத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்பதால் தான் அன்று அரசு அதை அரசுடைமையாக்கி அனைத்து நிலக்கரி சுரங்கங்களும் இப்போது அரசுக்கு சொந்தம் என்று இருக்கிறது. இப்போது நரேந்திர மோடி எல்லா சுரங்கங்களையும் நாங்கள் தனியாருக்கு வேறு வேறு வழிகளிலே கொடுத்து விடுவோம் என்று அறிவித்து விட்டார். இது போன்ற எண்ணற்ற சலுகைகள், எண்ணற்ற வாய்ப்புகள், வசதிகள் பெருமுதலாளிகளுக்கும் அந்நிய முதலாளிகளுக்கும் அள்ளி அள்ளி தரப்படுகிறது. இவ்வளவு செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் இதோடு சேர்த்து கூடவே சாதாரண மக்களுக்கும் ஏற்கனவே இருந்ததை விட நீங்கள் சிறப்பாய் வாழ்வதற்கு, உங்களுடைய வாழ்க்கை தர மேம்பாட்டிற்கு, உங்களுடைய வருமான பெருக்கத்திற்கு, உங்களுடைய வேலை வாய்ப்பு அதிகரிப்பிற்கு நான் என்னென்னது செய்கிறேன் என்று கூடவே சேர்ந்து இந்த வளர்ச்சி வந்தால் அது வேறு விஷயம். இன்றைக்கு நாங்கள் பேசுகிற போது, நம்முடைய வாலிபர் சங்கத்து தோழர்கள் பேசுகிற போது, பொதுவாக இளைஞர்கள் மத்தியிலே, இப்ப சமீபத்தில் படித்து வந்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் மத்தியிலே, கடந்த தேர்தல் நேரத்தில் மோடிக்கு வாக்களித்தது போன்ற அந்த மத்தியிலே ஒரு எண்ணம், இவர்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு பெரும் பொய்யை மிக திறமையாய், சாமர்த்தியமாய் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். இன்றைக்கு பல இளைஞர்கள் அதை நம்புகிறார்கள். என்ன வளர்ச்சி? இப்போது நீங்கள் பார்க்கிற இந்த பளபளப்பும் மினுமினுப்பும் பகட்டும் படாடோபமும் ஒரு பகுதியினர் மத்தியிலே மட்டும் ஏற்படக்கூடிய வீக்கமும், இது வளர்ச்சி, இதுதான் இந்தியாவினுடைய எதிர்காலம் என்று சொன்னால் இதை விட பெரிய சீரழிவு ஒன்றும் இருக்க முடியாது. வளர்ச்சி அடைந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற இதே முறையிலான வளர்ச்சி முறையை பின்பற்றிய பல நாடுகள் இன்றைக்கு தடுமாறி கொண்டிருக்கின்றன. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று மக்கள் சீற்றத்திற்கு முன்னால் தடுமாறி அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். கிரீஸிலே, இத்தாலியிலே, ஸ்பெயினிலே, எல்லா நாடுகளை பற்றியும் நான் சொல்லலாம். கடுமையான வேலையில்லா திண்டாட்டத்திற்கு இன்று மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள், இரையாகி இருக்கிறார்கள். மிகப்பெரிய இன்கம் இன்இக்வாலிட்டி, வருமான வேறுபாடு, வருமான ஏற்றத்தாழ்வு. நேற்றைய தினம் நீங்கள் பத்திரிகையிலே பார்த்திருக்கலாம். உலக வங்கியின் தலைவர் பேசுகிறார், ILO தலைவர், இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் தலைவர் பேசுகிறார். அவரெல்லாம் வெளியிட்டிருக்கிற அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால், மிக மோசமான, மிக கொடூரமான வருமான வேறுபாடு என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வந்துவிட்டது. ஒரு பகுதி செல்வ செழிப்பிலே இருக்கிறது, இன்னொரு பகுதி இருப்பதை இழந்து தெருவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. வாழ முடியாத நிர்கதியான நிலைமைக்கு அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் நம்முடைய நாடும் சரி, உலகத்தின் பல நாடுகளும் சரி, ஒரு வெடிப்பு சூழ்நிலையிலே இருக்கிறது. மக்கள் கொதிப்பார்கள், கொந்தளிப்பார்கள், இதை எதிர்த்து கலகம் புரிவார்கள் என்று சொல்லத்தக்க அளவிலே இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி, வருமான ஏற்றத்தாழ்வு என்பது இருக்கிறது என்று நேற்றைய தினம் அவர்கள் ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையிலே எவ்வளவெல்லாம் அவர்கள் ஒரு வரையறை வைத்திருக்கிறார்களோ அந்த வரையறை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத வரையறை. சரியான வரையறை வைத்தால் இன்னும் மோசமாக ஏழைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற பகுதியிலேயும் நடக்கிறது. இவ்வளவு பகட்டும் படாடோவும் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலே, இந்த சாலையிலே இன்னும் சற்று தள்ளி போனால், அங்கிருந்து 1 கிலோமீட்டர் உள்ளே போனால் என்னென்ன இடம் வரும்?
கண்ணகி நகர் வரும், பெரும்பாக்கம் வரும். அங்கே எல்லாம் கிட்டத்தட்ட 40,000 50,000 மக்கள் வாழ்கிறார்கள். என்ன வாழ்க்கை அந்த வாழ்க்கை? கண்ணகி நகர்களுக்கு வீடுகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? 200 சதுர அடி கிடையாது. ஒருவர் உள்ளே போனால் ஒருவர் வெளியே வந்து விட வேண்டும். நான் அவர்களுக்கெல்லாம் பங்களா கட்டி கொடுக்க சொல்லவில்லை. ஆனால் இந்த மக்களுடைய இந்த வாழ்க்கை தான் இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுத்திருப்பதுதான் வளர்ச்சி என்று நீங்கள் சொல்ல போகிறீர்களா? வளர்ச்சி என்பது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, எந்த நாட்டுக்கும் அவசியம். இப்போது வேல்முருகனை பிரதமர் ஆக்கினால் அல்லது முத்துக்கரனை பிரதமர் ஆக்கினால் அவர்கள் என்ன எல்லாவற்றையும் கடப்பாரை வைத்து இடித்துக் கொண்டே இருப்பார்களா? எடுக்கிற வேலை செய்வது நீங்கள். வளர்ச்சி என்பது தேவை, மற்றதும் தேவை. இந்த வளர்ச்சி என்பது சமச்சீராக இருக்கிறதா? எல்லோருக்குமானதாக இருக்கிறதா? கிடைக்கிற உபரியும் மிச்சமும் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறதா? ஒரு சிலருடைய பாக்கெட்டில் மட்டும் போய் குவிகிறதா என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் ஏராளமான வேறு வேறு விஷயங்களிலே போகிறார்கள். சாமியை பேசுகிறார்கள், பூதத்தை பேசுகிறார்கள், மதத்தை பேசுகிறார்கள், எதையோ பேசுகிறார்கள். மக்களுடைய கவனத்தை எல்லாம் திசை திருப்புகிறார்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில்? மோடியின் பதில் என்ன? உங்கள் குஜராத்திலே ஏதோ சுத்தமான இந்தியா என்கிறீர்கள். நேற்று எல்லா பத்திரிகைகளும் போட்டு விட்டான். நேற்று நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்தோம். ஹைதராபாத்தில் இருக்கிற பத்திரிகை முழுவதிலும் வந்திருக்கிறது. சுகாதாரம் சுத்தம் என்று பேசுகிற மோடி அவர்களே குஜராத்திலே அதனுடைய தலைநகரிலே ஏர்போர்ட்டுக்கு போகிற வழியிலே இருக்கிற குட்டிச்சுவரை சுத்தி எப்படி ஒண்ணுக்கு அடிக்கிறான்னு படம் எடுத்து போட்டுக்கிறான். இங்க ரோட்ல, மெயின் ரோட்ல மீனம்பாக்கத்தில் அடிச்ச மாதிரி போட்டு கேட்கிறான். இதுதான் நீ சொல்ற ஏற்பாடா? எப்பவுமே ஒண்ணு பேசுவீங்க, இன்னொன்னு நடந்து கொண்டே இருக்குமா என்று அவன் கேட்பதை போல இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வளர்ச்சிக்கு பின்னால் இருப்பது. இப்ப வளர்ச்சி என்று சொன்னால் நம்முடைய ஏற்கனவே வாழுகிற வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாழ்ந்தியோ அந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டாமா? அது சாதாரணமானவர்களுக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இன்றைக்கு நம்முடைய ஐடி துறையில் இருக்கக்கூடிய சில ஆயிரம் பேர், டிசிஎஸ்ல இருக்கிற அல்லது வேறு கம்பெனிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியிலும் இருக்கிற சில ஆயிரம் பேர், சற்று கூடுதலாக ஒரு 25,000 ரூபாய் 30,000 ரூபாய், ஒரு சிலருக்கு சற்று அதிகமாக ஊதியம் பெறுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஐடி எனேபிள் சர்வீஸ் என்று இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் வேலை செய்யக்கூடிய அந்த நிறுவனங்களிலே வேலை பார்க்கிற தொழிலாளியுடைய சம்பளம் எவ்வளவு? இந்தியாவில் சாதாரண ஒரு அன்ஸ்கில்டு தொழிலாளி வாங்கக்கூடிய குறைந்தபட்ச சம்பளத்தை கூட அவர்களுக்கு வழங்க மறுக்கிறார்கள். 6,000 ரூபாய் சம்பளம் கிடையாது, 8,000 ரூபாய் சம்பளம் கிடையாது. விடிய விடிய வேலை பார்க்க வேண்டும். பெண்கள் என்கிற கருணை எல்லாம் யாருக்கும் கிடையாது. முழுக்க முழுக்க தினந்தோறும் இரவு டியூட்டி தான் என்று வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றவன் தூங்கும் போது, மற்றவர்கள் விழித்திருக்கும் போது என்று கணக்கு வைத்து இங்கே வேலை. அமெரிக்காவிலே அவன் எப்போது விழித்திருப்பான்? நாம் தூங்க வேண்டிய நேரத்தில் விழித்திருப்பான். ஆகவே நீயும் விழித்திரு. அவன் விழித்திருக்கும் போது நீ தூங்க வேண்டும், அவன் தூங்கும் போது நீ விழித்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய விதி. சரி, இதன்படி வேலை செய்கிறார்கள். அவர்கள் கொடுக்கிற ஐடி எனேபிள் சர்வீஸுக்கு என்ன சம்பளம்? 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஐடி எனேபிள் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்களுடைய சம்பளத்தை பற்றி, டிசிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களின் சம்பளத்தை பற்றி, இவர்களுக்கெல்லாம் அதிக ஊதியம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்களே, அதை கணக்கெடுத்து ஆய்வு செய்வோம் என்று நாங்கள் ஆய்வு செய்தோம். இப்போது நம்முடைய மின்சார வாரியத்திலே பணியாற்றக்கூடிய ஒரு ஜூனியர் இன்ஜினியர், இவங்கெல்லாம் பிஇ படித்தவர்கள் தானே. எனேபிள் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள் பிஏ படித்தவர்கள், பிகா படித்தவர்கள் இருக்கிறார்கள். பிஇ படித்தவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜூனியர் இன்ஜினியர் இன்றைக்கு மின்சார வாரியத்தில் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். ஒரு ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அவர்களுடைய சம்பளம். அதே மாதிரி வங்கியிலே பணியாற்றக்கூடிய ஒரு குமாஸ்தா, அவருக்கு ஒரு 10 வருடம் சர்வீஸ் இருக்குமானால் அவர் கிட்டத்தட்ட 40,000 50,000 சம்பளம் வாங்குகிறார். வேலை 8 மணி நேரம் தான், கரெக்டா 8 மணி நேரம் தான், அதுக்கு மேல கிடையாது. நேரம் கிளம்பிடுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. 8 மணி நேரம் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற நியதி. அதற்கு மேல் வேலை செய்யக்கூடாது, கொடுத்தது ஆரோக்கியத்திற்கு ஆபத்து, ஆகவே கூடாது என்று ஏற்கனவே எல்லா நாடுகளிலும் சட்டம் இயற்றப்பட்டு விட்ட ஒரு நியதி. அந்த 8 மணி நேரம் வேலை தான் செய்கிறார்கள். ஒருவேளை ஒரு வங்கி சிப்பந்தி, வங்கியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி அல்லது மின் வாரியத்தில் இருக்கிற ஒரு தொழிலாளி இன்னொரு 4 மணி நேரம் வேலை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தினந்தோறும் 4 மணி நேரம் ஓவர் டைம். இப்போ டிசிஎஸ்ல தினந்தோறும் 12 மணி நேரம் வேலை பார்க்கறாங்க. வீட்டுக்கு கம்ப்யூட்டர் தூக்கிட்டே தான் போறாங்க. மாது ஒரு பாகன் மாதிரி இவன் லேப்டாப் ஒரு பாகன்.
அதை தோல் மேல மாட்டிக்கிட்டு இவங்க போறாங்க. அங்க போய் லொட்டு 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 அடிக்கிறா. பொண்டாட்டி கேட்க எங்கேயா வந்தேன்னு. நம்ம விருந்தாளி மாதிரி வர, விருந்தாளி மாதிரி நம்ம திக்கிற போறேன்னு பொண்டாட்டி கேட்கற மாதிரி தான் முளப்பு இருக்குது. இவன் லேப்டாப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சரி ரைட்டு, எல்லாம் நீங்க செய்யற வேலை வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓவர் டைம்னு கணக்கு போட்டா நீங்க வாங்குற சம்பளத்துக்கு ஓவர் டைம் 2 மணி நேரம் என்று சம்பளம் போட்டீங்கன்னாக்கா இன்னொரு 15 நாள் எக்ஸ்ட்ரா சம்பளம் போட்டா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வரணும் தெரியுமா? இதே ஓவர் டைம் போட்டா மின்சார வாரிய தொழிலாளி நீ வாங்குகிற சம்பளம் போல் 2 மடங்கு சம்பளம் பெறுவான். இன்றைக்கு டிசிஎஸ்ல மற்ற இடத்துல இருக்கிற சம்பளம் குறைவு. நீ செய்கிற வேலைக்கு குறைவு, நீ உருவாக்குகிற உற்பத்திக்கு குறைவு, நீ உருவாக்குகிற மதிப்புக்கு அது மிக மிக குறைவு. மிக மிக குறைவு. 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை நாங்கள் சொன்னோம். இந்த ஐடி தொழிலை போல் இவ்வளவு கொடூரமாக சுரண்டக்கூடிய ஒரு தொழிலில் இன்றைக்கு நம்முடைய கட்டுமான தொழிலிலே பல போராட்டங்கள் நடந்தது. கூலி வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்டோம். அவருடைய தொழில் வேகாத வெயிலில் கல் எடுத்து, மண் எடுத்து, சிமெண்ட் எடுத்து, குழைத்து, பூசி அவர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த கட்டுமான தொழிலாளிக்கு இன்றைக்கு சம்பளம் 600 ரூபாய் அல்லது 650 ரூபாய் ஒரு ஒரு கொளுத்துக்காரருக்கு வாங்கக்கூடிய ஒரு சம்பளம். அதை நீங்க 30 நாள் வேலை அவர் செய்யற மாதிரி நீங்க கணக்கு போட்டு பெருக்கி பாருங்க, அவ்வளவு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் வரும். அவருக்கு 30 நாள் கிடைக்கிறது இல்லைங்கிறது வேற. 30 நாள் வேலை அவருக்கு கிடைக்கிறது இல்லை. ஆனா அந்த கணக்கு நீங்க போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய் வரும். நான் கேட்கிற டிசிஎஸ்ல வேலை பார்க்கறவங்க கொளுத்துக்காரர் வாங்குற சம்பளத்துக்கு என்னையா வித்தியாசம் இருக்கு? உனக்கு 30,000 ரூபாய், அவருக்கு 30,000 ரூபாய். ஆனா உன்னுடைய வேல்யூ அடிஷன் இவ்வளவுதானா? உன்னுடைய மதிப்பு கூட்டல் இவ்வளவுதானா? எப்படி ஒரு குவார்டர்ல திடீர்னு ஒவ்வொரு காலாண்டிலும் எப்படி ஒவ்வொரு காலாண்டிலும் 650 கோடி ரூபாய் லாபம். இப்போது ஒரு விப்ரோகாரர் சொல்லியிருக்கிறார் 1120 கோடி ரூபாய் லாபம். காலாண்டுக்கு எப்படி இவ்வளவு லாபம் வருகிறது? இது வயிற்றெரிச்சல் பேச்சு அல்ல. ஆனால் இவ்வளவு லாபத்தை குவிக்கிற அந்த தொழிலாளி, இவ்வளவு லாபத்தை அங்கே உருவாக்குகிற அந்த டிசிஎஸ்ல பணியாற்றக்கூடிய ஊழியன், அவனுக்கு நீ கொடுக்கிற சம்பளம் என்ன? அவனுடைய வேலை நேரம் என்ன? கேண்டீனில் சோறு போட்டு விட்டால் போதுமா? கேண்டீனில் சோறு கிடைக்கிறது, ஜூஸ் கிடைக்கிறது, ஏசியில் வைத்திருக்கிறேன், மற்றதில் வைத்திருக்கிறேன். எத்தனையோ பேர் வீட்டில் நாயை கூட அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். நான் கொஞ்சம் கூட தருகிறேன், கொஞ்சம் பிஸ்கட் 5 அதிகமாக போடுகிறேன், ஆனால் நீ நாய் போல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வாழ்க்கை அவசியமில்லை என்பதுதான் இன்றைக்கு நாங்கள் சொல்லக்கூடியது. நீ வாழ்வாயா அப்படி? இந்த கேள்வியோடு 5 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் பல கேள்விகளை எழுப்பினோம். ஐடியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் மத்தியிலே நாங்கள் பேசினோம். ஏராளமானவர்கள் புரிந்து கொண்டார்கள். சுருக்கமாக சொன்னால் எங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும், நாளை மறுநாள் என்ன நடக்கும்? பெஞ்சில் உட்கார சொல்லுகிறார்கள், அப்புறம் ஒரு சிலிப்பை கொடுக்கிறார்கள், நினைச்சா வேலையை விட்டு போ என்கிறார்கள், பக்கத்தில் இருக்கிறவனுக்கு இன்கிரிமெண்ட் போடுகிறார்கள், எனக்கு இன்கிரிமெண்ட் போட மறுக்கிறார்கள், கேட்டால் உன்னுடைய பணி திருப்தி இல்லை என்கிறார்கள், அப்ரைசல் என்று எவனோ ஒருத்தன் எங்கோ உட்கார்ந்து எப்படியோ முடிவெடுக்கிறான், இதெல்லாம் புலம்புகிறார்கள். ஆனால் இதை எதிர்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறுகிறார்கள். இன்னைக்கு இந்தியாவிலே ஏராளமான பேருடைய நிலை அதுதான். இது ஜனநாயக நாடு தானே. ஏன் ஐடியிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 10 பேர் நிக்கிறதுக்கு பயப்படுறாங்க? ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. வரமாட்டான். நீங்க ஒரு டிவிக்கு கூப்பிடுங்க, ஏங்க நீங்க வந்து இப்ப டிசிஎஸ்ல வேலை பார்க்குறீங்க, 25,000 பேர் வேலை போயிடுத்து, உங்களுக்கு வேலை போனாலும் போயிடும், ஒரு பேட்டி கொடுங்கன்னு கொண்டு மைக்கை அவங்க கிட்ட காட்டுங்க, பேட்டி கொடுக்குறாரா பாப்போம். அவ்வளவு சுதந்திரம் நம்ம நாட்டில் இருக்கு, அவ்வளவு ஜனநாயகம் நம்ம நாட்டில் இருக்கு. ஃப்ராடு பயலுக
இங்க இருக்கிற சுதந்திரம், இங்க இருக்கிற ஜனநாயகம் என்பது அனைத்துமே காயடிக்கப்பட்டு விட்ட ஒன்று. சுதந்திரம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா இருக்காது. இங்க கூட சொல்லியிருக்காங்களே, பேசுங்க ஆனா டிசிஎஸ் பேசாதீங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணா. சாப்பிடுங்க ஆனா வாயை திறக்காம சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம் பண்ண. அதுக்கு பேரு ஜனநாயகமா? இது ஏன் டிசிஎஸ் பேச பெரிய கொப்பா அவரு? இன்னைக்கு டிசிஎஸ் 25,000 பேர் போகிறார்கள் என்பதற்கு நோக்கியால 5,000 பேர் போயிட்டாங்க பர்மனன்ட் தொழிலாளி. எல்லாத்தையும் சேர்த்தா 12,000 பேர் போயிட்டாங்க. பிஐடிங்கிற பக்கத்து கம்பெனியில 4,000 பேர் போயிட்டாங்க. சான்மினாங்கிற கம்பெனியில போயிட்டாங்க. இப்படி வரிசையா போயிட்டாங்க. இதுவரைக்கும் போயிருக்கிற தொழிலாளிகள் எண்ணிக்கை, வேலை இழந்த தொழிலாளிகள் எண்ணிக்கை 25,000 பேர். இப்ப ஃபாக்ஸ்கான் கடைசியாக இன்னொரு 1,700 பேர் அனுப்புவோம் சொல்லிட்டு இருக்கான், மூடி வச்சிருக்கான். 25,000 பேர் போயிட்டாங்க. இவங்க சம்பளத்தை ஆளுக்கு 10,000 சராசரி என்று நீங்கள் கணக்கு வைத்து பார்த்தாலே ஒரு வருடத்திற்கு 300 கோடி ரூபாய் சம்பளமாக வந்து கொண்டிருந்த அந்த பணம் இப்போது நின்று போய்விட்டது. அந்த பகுதி இப்போது 300 கோடி ரூபாய்க்கு ஏழையாகிவிட்டது. வியாபாரம் கிடையாது, தொழில் கிடையாது, மற்றது கிடையாது. வாடகைக்கு வீடு கட்டி வச்சிருக்காம, வாடகைக்கு வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மிகப்பெரிய கொடுமை அந்த பகுதியில் இருக்கிற சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். 25,000 பேருக்கு வேலை போய்விட்டது. இன்னும் எத்தனை கம்பெனிக்கு வரும்? அடுத்தடுத்த கம்பெனிகள் சொல்லுகிறார்கள், எதற்காக நீங்க வேலையை அவர்கள் நிறுத்துகிறீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டால், இப்ப டிசிஎஸ்ல இன்னைக்கு நீங்க என்ன இதுல பார்க்க வேண்டியிருக்குன்னா, 25,000 பேர் வீட்டுக்கு அனுப்புன்னு சொல்றாங்கல்ல, இதுக்கு மேல எனக்கு ஆளே தேவையில்லை, வச்சிருந்தா கம்பெனி இருக்காது, மிச்சம் இருக்கிறவங்களையாவது காப்பாற்றணும், அவனுக்காக சம்பளம் கொடுக்கணும், ஆகவே ஒரு 25,000 பேர் தியாகம் பண்ணுங்க, நம்ம வந்துடலாம். இப்ப லிப்ட்ல போறீங்க, ஒரு ஆள் இறங்கினாத்தான் லிப்ட் ஏறும்னு வை, ஒரு ஆள் இறங்க வேண்டிதான். அது நானா இருக்கலாம், அவரா இருக்கலாம், யாரா இருக்கலாம். இல்ல இல்ல இறங்கவே மாட்டோம்னா அப்புறம் லிப்ட் அங்கேயே தான் நிற்கும். சரி நான் இறங்கிறப்பா அப்படின்னு சொல்லலாம். 25,000 பேர் இறங்கினாதான் இந்த டாடா லிப்ட் ஓடும்னா 25,000 பேர் இறங்கலாமியா? ஆனா அவன் என்னன்றான், 25,000 பேரை இறக்கி விட்டுட்டு 50,000 பேரை ஏத்திக்க வேண்டாம். அது எப்படி? 50,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு இடம் இருக்குன்னா 25,000 பேரை எதுக்கு எடுக்கணும்? அங்கதான் விஷயம் இருக்கு. இவன் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தவனா, இவன் சம்பளம் இப்ப 40,000 ரூபாய் இருக்கும், 45,000 ரூபாய் இருக்கும். இவனை வீட்டுக்கு அனுப்பிட்டு புதுசா படிச்சு வர்றவனை கேம்பஸ்ல போய் எடுத்து கொண்டாந்தா உனக்கு 15,000 18,000னா அவன் வந்துருவான். இவ்வளவுதாங்க. நான் நரேந்திர மோடியை கேட்கிறேன், எதுக்குடா 30 வயசுல வீட்டுக்கு அனுப்புறேன் நீ கேட்க வேண்டாமா? 35 வயசுல எதுக்கு வீட்டுக்கு அனுப்புறேன் நீ கேட்க வேண்டாமா? இப்ப நோக்கியால வெளியே போயிருக்காங்க இல்லையா, இப்ப ஃபாஸ்ட்கான்ல இப்ப நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான், டெய்லி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபாஸ்ட்கான்ல வேலைக்கு வந்தது 19 வயசுல, +2 முடிச்ச உடனே. வேலை இல்லைன்னு அனுப்புறது 25 வயசுல. மொத்தமே 6 வருஷம் சர்வீஸ். வேலைக்கு வந்தான், வேலை செஞ்சான், வேலையை முடிச்சான், போயிட்டான். இவன் சம்பாதிச்ச பணத்தை வச்சு அவர் பெரிய குபேரனா வாழலாங்க. காஞ்சிபுரத்தில் பாதி வேலைக்கு வாங்கிடலாம். என்ன சம்பளம் கொடுத்த நீ? இப்ப 25 வயதில் வேலையற்றவர்களாய் மாறிவிட்டார்கள். சரி, அவன் என்ன பண்றான்? சரி 25ல வேலை போச்சு, போனதே போச்சு, இப்ப போனது கூட பரவாயில்லைங்கிறான் கொஞ்சம் பேர். எவ்வளவு விவரமான மாதிரி நம்மால் ஏதோ 25லாவது போச்சே, நான் இன்னொரு பக்கம் வேலைக்கு போயிடுவேன், எனக்கு கொஞ்சம் உடம்புல தெம்பு இருக்கு அப்படின்னு. 25 வயசா பக்கத்து கம்பெனியில் போய் வேலை கேட்டா வயசு என்னன்னு கேட்கறான். இவன் 25ங்கிறான். எனக்கு 22 தாண்டா வேணுங்கிறான். எனக்கு 22 தான் வேணும், 25 ஆகி போச்சு, ஆக ஒன்று எடுக்க மாட்டேன்றான். இப்ப ஃபாக்ஸ்கான் நோக்கியா தொழிலாளிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், 25 வயதே அதிகம், எடுக்க முடியாது என்று எல்லா கம்பெனியும் நிராகரிக்கிறார்கள். நாங்க எங்க போறது? இப்போ கற்பனை பண்ணி பாருங்க, இருக்கிற வேலை இழந்து, இருக்கிற சம்பளத்தை இழந்து, கடன் வாங்கி, உடன் வாங்கி, மற்றது வாங்கி, செல்போன் கடன்ல இருக்குது, மோட்டார் பைக் கடன்ல இருக்குது, ஒரு மனம் வாங்கி வச்ச கடன்ல இருக்குது. இதை நம்பி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல பையனை சேர்த்தாச்சு, மாசம் ஆனா அவனுக்கு ஒரு ஃபீஸை கட்டணும். இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தா 2 வழிதான். ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் பழையபடி உடக்கா முடிக்கிறதுக்கு, ஓனா முடிக்கிறதுக்கு போயிடணும். இல்லைன்னா மருந்து குடிச்சு செத்துடணும். என்னையா லைஃப் இது? இதுக்கு பேர் வளர்ச்சின்னு சொன்னா நாங்க ஒத்துக்க தயாரா இல்ல. மோடி, இதுக்கு பேர் வளர்ச்சி என்றால் நாங்க ஒத்துக்கொள்ள தயாரா இல்ல. ஜெயலலிதா, கருணாநிதி யாராக இருந்தாலும் இது என்ன வளர்ச்சி? எங்கே இருக்கிறது வளர்ச்சி?
நோக்கியா, பாஸ்கான் இவங்களை வெளியே அனுப்பிட்டு இவன் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பளமா அவனை அனுப்பிறியா? புதுசா ஆள் எடு, 5,000 6,000க்கு எடு. ஏதோ புலிக்கூட்டம் சிக்க கூட்டம் மக்கள் மத்தியில் வந்து புகுந்து விட்டதை போல் இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிறோம். கம்பெனி வரட்டும், உற்பத்தி நடக்கட்டும், உனக்கு லாபம் இருக்குமா? இருக்கும், அதை பத்தியும் பிரச்சனை இல்லை. ஆனா இவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. இப்ப இந்த தொழிலாளிகளுக்கு சங்கம் வைனாக்க சங்கம் வைக்கிறது கூடாதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? எங்க நாம முரண்டு பிடிச்சி சங்கம் வச்சே தீருவோம்னு சங்கம் வைக்கிறோமோ அங்க அடுத்த முதலாளி என்ன சொல்ற தெரியுமா? சரி சங்கம் தான் வைக்கணும்னா வச்சுக்க, ஆனா இந்த சங்கத்தை வைக்காது. அது ஏன் இந்த சங்கத்தை வைக்காதன்றான்? அவன் நியாயமா கேட்பான். ஆகவே வைக்காத, இந்த ஆளை வைக்காத. ஏன் இந்த ஆளை வைக்காத? அவனை விலைக்கு வாங்க முடியாது, மிரட்ட முடியாது, அவனை வைக்காத. ஆகவே சங்கம் வச்சுக்கோ, நான் சொல்ற சங்கத்தை வச்சுக்க அப்படின்னு முதலாளிகள் இப்ப அங்கெல்லாம் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ற சங்கத்தை வச்சுக்கோ. அதுக்கு கொஞ்சம் பேர் இருக்கான். எதுக்கு? தொழிலாளியை மொத்தமா சேர்த்து கூறு கட்டி விற்கிறதுக்கு. இவங்க தான் ஊரை பேர கெடுக்கிறாங்க. அது இருக்குன்னு வச்சுங்க. இப்ப இந்த சங்கம் என்றால் தொழிலாளி விரும்புகிற சங்கத்தை, விரும்புகிற தலைவனை விரும்புகிற முறையில் எடுத்துக்கொள்ளட்டும். அதற்கு நம்ம நாட்டில் உரிமை இருக்கு. ரைட் அசோசியேஷன் இருக்கு, சங்கம் வைக்கலாம். அந்த உரிமை எல்லாரும் அரசியல் கட்சி வச்சிருக்கீங்கல்ல. இப்ப மோடி பிஜேபி நீங்க வச்சிருக்கீங்க. நீ பிஜேபி கட்சி வச்சிருக்கலாம்னா தொழிலாளி அவனுக்கு ஒரு சங்கத்தை ஏன் வச்சுக்க கூடாது? இத அரசியல் சட்டத்தில் இருக்கிற இந்த உரிமையை நான் அனுபவிப்பேன், அந்த உரிமையை நான் பிரயோகிப்பேன், அந்த உரிமைப்படி நான் சங்கம் வைத்துக் கொள்வேன் என்றால் சங்கம் வைத்துக் கொள்பவனுக்கு அருகிலே தான் அரசு நிற்க வேண்டும். இந்த உரிமையை அனுபவிப்பேன் என்று சொல்லுவவனுக்கு பக்கத்தில் பாதுகாப்பாய் மோடி நிற்க வேண்டும், ஜெயலலிதா நிற்க வேண்டும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, சங்கம் கூடாதுன்னு சொல்ற சட்டவிரோதிக்கு சட்ட உரிமையை நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடியவனுக்கு இவர்கள் துணை நிற்கிறார். இப்ப பெருமாள் முருகன் ஒரு கேஸுங்க, திருச்செங்கோடு எங்க ஊரு. அந்த திருச்செங்கோடு மலை மேல அர்த்தநாதீஸ்வரர் கோயில் இருக்கு. அதுக்கு மேல ஒரு கல் இருக்கு, பெரிய ஒரு இது இருக்கு. அதுக்கு மேல ஒரு பெரிய கல், ஒத்த கல் ஒன்று நிற்கும். அந்த கல் வந்து ஒரு இடுக்கல ஒட்டிக்கிட்டு நிற்கும். இப்படி 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 நிற்கும். இங்க போய் இப்படி சுத்தி வரணும். இந்த இடத்துல கால் வச்சு நீங்க சறுக்கிச்சுன்னா அவ்வளவுதான், நீங்க தேர மாட்டீங்க. ஒரு கிலோமீட்டர் கீழே சருன்னு வந்துடுவீங்க, எதுவுமே கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு சரிவு. அந்த சரிவுல போய் ஒரு சின்ன ஒட்டுல நீங்க உயிரை பணையம் வைத்து அந்த கல்லை சுத்தி வரணும். அப்படி சுத்தி வந்தா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த கல்லுக்கு பேரு வரடிக்கல். பிள்ளை இல்லாத பெண்ணுக்கு பேரு வரடி. எதுக்கு பேரு வரடிக்கல்? இந்த கல்லை சுத்தினால் பிள்ளை பிறக்கும் என்ற ஒரு ஐதீகம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அது எல்லாரும் போய் முயற்சி பண்ணுவாங்க. 10 பேர் சுத்தினா 2 பேர் காணாம போயிருவாங்க, 8 பேர் தான் வருவாங்க. இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி அந்த கோயிலை சுற்றி பல கதைகள் இருக்கின்றன. கதைகள் அல்ல, சம்பவங்கள் இருக்கின்றன. அப்போது நடைமுறையில் இருந்த பலது இருக்கிறது. கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்றதாக எழுதப்பட்ட ஒரு கதையிலே அப்போது அங்கே என்ன நடந்திருக்கிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக இருக்கிற அந்த விஷயங்களை தொகுத்து அதை கதை வடிவத்திலே சொல்லுகிறார். அதான் அந்த கதை. அந்த கதையில் சாமி கொடுத்த குழந்தை, சாமி கொடுத்த பிள்ளை என்று எப்படி பிள்ளை இல்லாத பெண்கள் கணவன் சம்மதத்தோடு இன்னொருவரோடு பிள்ளை பெற்றுக் கொள்கிறார் என்கிற ஒரு இதை, அது நம்முடைய பழக்கத்தில் இருந்தது. அதைத்தான் அவர் எழுதுகிறார். இதை ஒரு ஜாதிக்கு எதிரானது, இது சாமிக்கு எதிரானது என்றெல்லாம் கதையை கட்டி பெரிய பிரச்சனையை கிளப்பி அவருக்கு எதிராக கொன்று விடுவேன், கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்து, இதெல்லாம் நடந்த உடனே ஆட்சி என்ன பண்ணணும்? ஏன் அவன் எழுதியிருக்காம்பா, எழுதுனது தப்புனா நீ எழுதிக்கோ, அல்லது எழுதுனது தப்பு, இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்று வழக்கு போட்டுக்கோ. அவனை மிரட்டுற உரிமை உனக்கு கிடையாது. நீ புத்தகம் எழுதக்கூடாது என்று சொல்லுகிற உரிமை உனக்கு கிடையாது. நீ திருச்செங்கோட்டு பக்கமே குடியிருக்க கூடாது என்று சொல்லுகிற உரிமை உனக்கு கிடையாதுன்னு யாரு சொல்லணும்? அரசு சொல்லணுமா வேண்டாமா? அரசு சொல்லல. என்ன பண்றாங்க? கலெக்டர் ஆபீஸ்லயே, அது கன்றாவி ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ், அது கலெக்டர் ஆபீஸ்லயே
இவங்களை கூப்பிட்டு யாரு சட்டவிரோதமாக சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு அட்டூழியம் பண்றானோ அந்த ஜாதி அந்த மத வெறியர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தோன்றியதை எழுதினான். அவ்வளவுதான். இதை எழுதிய பாவத்திற்காக சட்டத்தில் இருக்கிற உரிமையை அவன் பயன்படுத்தியதற்காக பெருமாள் முருகன் மிரட்டப்பட்டான். கலெக்டர் அலுவலகத்திலேயே எழுதி கொடுப்பதற்கு நிர்பந்திக்கப்பட்டான். நான் இனிமேல் புத்தகம்